இது சம்மந்தமாக ஒரு கட்டுரை கூட விரிவாக ஏன் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு ஒரு நீண்ட கட்டுரை கூட நீங்கள் எழுதியிருந்தீங்க ஒரு வெப்சைட்டில். இப்போ எதற்காக இது சித்தாந்த ரீதியாக ஒன்று பார்க்க வேண்டி இருக்கிறது. உங்கள் கட்டுரையை நான் பார்க்கும் பொழுது ஏன் அதுக்கான காரணம் சொல்கிறீங்க, நீங்கள் மக்களுக்கு அது தெளிவுபடுத்துறீங்க. இன்னொரு பக்கம் அதிமுக திட்டம்னா டெல்லியில் தானே கேட்கணும், டெல்லி ஆட்சி பண்ணால் என்ன, காந்தி பேர் வச்சா என்ன, ராமர் பேரை வச்சா என்னன்னு சொல்வது இருக்குல்ல, அது வந்து என்ன ஒரு இனாக்குயஸ் ஸ்டேட்மெண்ட்டாக போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பொருட்படுத்த வேண்டாமா, இல்லை அதற்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கா, அதில் வந்து விழிப்புடன் இருக்க வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் ஆர்டிக்கிள், முதல் உறுப்பை என்ன சொல்லுதுன்னா, இந்தியா அல்லது பாரத் என்கிற இந்த நாடு இது மாநிலங்களுடைய ஒரு ஒன்றியம் என்று தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் அது முதல் ஆர்டிக்கிள் அதுதான் சொல்லுது. இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது மாநிலங்களுக்கான அதிகாரம் என்ன, ஒன்றிய அரசுக்கான அதிகாரம் என்ன, இரண்டும் பகிர்ந்து கொள்கிற அதிகாரங்கள் என்ன என்பதை அரசமைப்பு சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 1950 இந்த 75 ஆண்டுகளில் தொடர்ந்து ஒன்றிய அரசு, அது காங்கிரஸ் அரசோ, அது பாஜக அரசோ, அல்லது இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, தொடர்ச்சியாக மாநிலங்களுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசு பக்கம் போயிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒத்திசைவு பட்டியல்னு சொல்லப்படுகிற கன்கரண்ட் லிஸ்ட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒன்றிய அரசினுடைய அதிகார பட்டியல் என்பது போல் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு உதாரணம் நான் சொல்ல வரேன். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் இன்றைக்கி ஒரு சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தொழிலாளர் பிரச்சனை என்பது இது எல்லாம் எங்கே இருக்குதுன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னா மாநிலங்களுடைய கருத்துக்களை முதல்ல கேட்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அது மாதிரி எதாவது கேட்டாங்களா இந்த திருத்த மசோதாவில்? எதுவுமே கிடையாது. முழுக்க அவங்களே தன்னிச்சையாக அதெல்லாம் வந்து செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றாக உதாரணம் சொல்ல முடியும். தொடர்ச்சியாக இந்த போக்கு, இந்த அதிகார குவிப்பு என்கிற போக்கு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்திலும் இருந்தது. அதுவும் குறிப்பாக எமர்ஜென்சி பீரியடில் கல்வி என்பது மாநில பட்டியல் என்பது ஒத்திசை பட்டியலுக்கு போச்சு. அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் அதை இந்திரா காந்தி அம்மையாரை விமர்சித்தவங்க ஆட்சிக்கு வந்த போது கூட அதை திரும்பவும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரலாம், அதுவே வசதி என்று அவர்கள் வைத்து கொண்டார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு ஆட்சியை வந்து பாஜக பிடித்ததுக்கு பிறகு 2014 திரு மோடி அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பிறகு இந்த சென்ட்ரலைசேஷன், இந்த அதிகார குவிப்பு, மையத்தில் ஒன்றியத்தில் அதிகாரத்தை குவிக்கிற போக்கு என்பது ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு இல்லாத இடத்துலையும் கூட அவங்க தலையிட்டு எல்லா இடத்துலையும் மாநில அரசுகளை செயலற்ற ஒரு வெறும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து அமைப்புகள் போல் மாற்றிக்கொண்டு இன்றைக்கி எல்லா நிதி அதிகாரத்திலிருந்து சட்ட எல்லாத்தையும் அவர்கள் கையில் கொண்டு போய் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு டென்ஷனை, ஒரு முருகு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இதில் தெளிவான நிலையை மாநில கட்சிகள் எடுத்தாகணும். ஏன்னா மாநில கட்சிகள் அது எந்த நோக்கத்தை முன்வைத்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த கட்சிகள் தங்களுடைய மாநில நலன்களை பாதுகாப்பது என்பதில் அவர்கள் அக்கறை காட்டியாக வேண்டும். எனவே இப்பொழுது நமக்கு முதன்மையாக இருக்கிற பிரச்சனை என்ன என்று பார்த்தால், ஒன்றிய அரசில் அதிகார குவிப்பு, மாநில அரசுகளுடைய உரிமைகள் பறிப்பு, இதில் மாநில கட்சிகள் என்ன நிலை எடுப்பது, இது வந்து மிக மிக முக்கியமானது. அதுவும் அடுத்ததாக ஒரு முக்கியமான சரி, அதன் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பாக இருந்தாலும் சரி, இதில் எல்லாத்திலையும் ரொம்ப சிக்கலான ஒரு நிலையை நாம் எதிர்கொள்கிறோம். இல்லை, அதிமுக வந்து அண்ணா பேரில் இருக்கக்கூடிய கட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியத்தில் கூட்டாட்சி, அதே போல் அதிகாரங்கள் வந்து குவிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய தத்துவத்தை இயங்கியிருக்கக்கூடிய கட்சி. அவங்களும் வந்து இந்த கட்சி கொள்கையில் உடன்படுவாங்கன்றது தான் பொதுவான புரிதல். ஆனால் இப்போ அவர்கள் வந்து பேர் மாற்றினால் என்ன என்று சொல்வதோ, இல்லை நான் டெல்லி ஆட்சி செய்தால் என்னென்ன, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்பது வந்து இது ஒரு ஒரு போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா, இல்லை கூட்டணி நிர்பந்தமா, இல்லை கொள்கையிலேயே வந்து ஒரு பிறழ்வு இருக்குது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இது பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்?
கொள்கை பிறழ்வு என்று கூட நான் பார்க்கல. இது வந்து முழுக்க முழுக்க அரசியலற்ற ஒரு போக்கு என்று நான் பார்க்குறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை துவக்கி அதை வழிநடத்திய காலம் இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை தலைமையேற்று வழிநடத்திய காலம் வரையிலும் இதை பற்றி அவர்களுக்கு ஒரு புரிதல் இருந்தது. அவர்களுக்கு இந்த மாநில உரிமைகள் பற்றி ஒரு போட்டி இருந்தது. திமுக செய்தால் நாங்கள் செய்கிறோமா என்ற போட்டி இருந்தது. சமூக நீதியை பாதுகாப்பதில் அப்படி ஒரு போட்டி இருந்தது. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றதற்கு பிறகு அதிமுக என்பது கொள்கை பிறழ்வு கூட இல்லை, அரசியலற்ற ஒரு அரசியல் புரிதலே இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது என்று நான் பார்க்கிறேன். அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் என்ன இருந்தாலும் என்ன, அது நாங்கள் வந்து எப்படியாவது அமைச்சராகிடணும், ஆட்சியை பிடிக்கணும் என்று மட்டும்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் தவிர தமிழ்நாட்டை விலை விற்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்கள் என்று தான் அவர்களுடைய கூற்றிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும் அவர் வந்து முதலமைச்சராக இருந்து 2021 வரை ஆட்சி நடத்திய அந்த காலம் என்பது அது முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சி காலமே கிடையாது. அது பாஜகவுடைய ஒரு மறைமுக ஆட்சி காலமாக இருந்தது. அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு நலன்களையே விட்டு கொடுக்கிற ஒரு காலமாக இருந்தது. இப்போ அவர் வந்து அப்போ வந்து ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஆட்சியில் வந்து அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் பலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த நிலைமையில் கூட இன்றைக்கு இல்லை. அவர் கூட்டணியை கூட வந்து அவர் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில் என்டிஏ கூட்டணி அவங்க சொல்கிறாங்க. இவங்க அதிமுக நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்புறம் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த பேரசக்தி கூட இல்லாத ஒரு கட்சியாக அதை ஆக்கிய பெருமை திரு எடப்பாடி அவர்களுக்கு தான் சாரும். இந்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அண்ணாவுடைய பெயராக இருந்தாலும் சரி, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பெயராக இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயராக இருந்தாலும் சரி, அதை தன்னுடைய ஒரு அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரே தவிர அவர்களுடைய கொள்கை என்ன என்று கூட அவர் புரிந்து கொண்டதாக எனக்கு தெரியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.